காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் திருமணம் முடிந்த கையோடு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் இன்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். முதல் ஆசிர்வாதத்தை அம்மாவிடம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இங்கு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த கார்த்திக், ஸ்னேகா ஆகியோருக்கு இன்று காலை திருமணம் நடைபெற்றது. இவர்கள் திருமணம் முடிந்த கையோடு அங்கிருந்து நேராக இன்று சென்னை வந்து மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் மனமுருக அஞ்சலி செலுத்தினர். முதல் ஆசிர்வாதத்தை அம்மாவிடம் பெற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு தாங்கள் திருமணம் முடித்த கையோடு இங்கு வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா மறைந்து 3 தினங்கள் ஆகிறது. இந்த 3 தினங்களிலுமே தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்து கூட ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக வந்து இங்கே மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜாஜி ஹாலில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது கூட தமிழகமே வியக்கக்கூடிய அளவு, உலகமே வியக்கக்கூடிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 தினங்களாக இரவு பகல் பாராமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இன்று 3வது நாளாக காலை முதலே பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் வந்து கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு வந்து முகூர்த்த தினம். இன்றைக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து திருமணங்கள் நடைபெற்றது. இதில் வந்து ஒரு புதுமண தம்பதி நேரடியாக திருமணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக இங்கே அம்மா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நேரடியாக முதலில் நாங்கள் அம்மாவை தான் பார்க்க வேண்டும், அவரிடம்தான் தரிசனம், அவரிடம்தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தற்போது இங்கே மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம். உங்களுக்கு முதல்ல வந்து திருமண வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கீங்க, நேரடியாக இங்கே அம்மா சமாதிக்கு வந்திருக்கீங்க. இங்கே வருவதற்கான காரணம் என்ன? நான் தீவிரமாக அம்மா ரசிகர், அப்பாவும் தீவிர கட்சிக்கார். இப்போ வந்து அம்மா வந்து 3 நாளாக இந்தமாரி உடம்பு சரியில்லையும் நைட்டு பழம் தூக்கமே இல்லை. கல்யாண இதுலேயும் டென்ஷனு, அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தோம். அப்புறமா நைட்டு ஃபுல்லாக இதுவாக எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அம்மா தான் பார்க்கணும் ஒரு எண்ணம் எனக்கு. சரி, கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு வேலையாக அம்மா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டனால மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் நேராக இங்கே வந்துருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, முதலமைச்சர் அம்மா வந்து பெண்களுக்கு பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து பெண்கள் எதெல்லாம் பயன்பெறுவாங்களோ அதில் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பெண்களுக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் வந்து இப்போ வந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு நேரடியாக அவங்கள வந்து பார்க்குறதுக்காக ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சோம் மேரேஜ் ஆகணுன்னு. அதனால் வந்திருக்கோம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. அம்மா நம்ம நாட்டுக்காக எவ்வளோ நல்லதெல்லாம் செய்திருக்கிறாங்க. சைக்கிள் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பேகு கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு அம்மா கிட்ட வந்து என்னோடய பேரனை கூட்டின்னு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மா நல்லா இருந்தால் நேரடியாக போயிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். அம்மா இல்லாதனால இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ற ஒரு கொள்கையில் நேராக இங்கே வந்திருக்கோம்.